ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 12. இப்போ இவங்க ஹோராய்க்குள்ள என்ட்ராகவோ ஒரு டென்ஷன் வந்து ஹோக்கோவோட தலையை வெட்டுது. பா 1000 வருஷங்கள்ல இந்த இடத்த ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீங்க தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லவும் சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு சொல்லி யுசிரியா அங்கிருந்து ஓடனா டக்குன்னு அந்த டென்ஷன் போய் அவளை பிடிக்குது. இப்போதைக்கு நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லுது. மரியாதையா அவளை விடு அப்படின்னு சாகரி ஸ்வாட நீட்ரா. முறைக்காத பொண்ணு, நான் ஜஸ்ட் பேசணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்லவும் நீ யார் அப்படின்னு சாகரி கேட்கிறா. அதுதான் டென்ஷன், பியோனி ஸ்பிரிட் ஜெய்ஜுனா அமகபா வஷ்ரா அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. அப்ப நீ இன்னும் சாகலையான்னு சென்டா கேட்கவும் நான் ஜஸ்ட் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் என் விதி இதுதான் போல, என் சோல்கான நிலைமை இதுதான் அது சொல்லவும் சோல் ஹோராய்க்குள்ள வர விஷயமா அதெல்லாம் நீ இன்னுமா உண்மை நம்பிட்டு இருக்க? ஐலாண்ட்ல இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ண எங்க மாஸ்டர் கிரியேட் பண்ண போய் தான் அது. நீங்க எல்லாம் நாங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லலாம். அண்ட் இங்க வர ஹியூமன்ஸ் எல்லாம் எங்களோட ரிசர்ச் மெட்டீரியல், இதுங்கெல்லாம் இப்போ கியோஷியா இருக்கு அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்றான். அப்படின்னா இதை எல்லாமே ஹியூமன்ஸை வச்சு தான் மேக் பண்ணியா அப்படின்னு சாகரி கேட்கவும் ஆமாம் இது எல்லாமே என்னோட பிளே திங்ஸ் தான். மோஸ்ட்லி நாங்கள் ஹியூமன்ஸை ஒன்று ரிசர்ச் பண்ணுவோம், இல்லைனா ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுங்களா டானா மாற்றிடுவோம் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் இது லிக்சர் ஆஃப் லைஃபா அப்படின்னு சொல்லி சென்டா கேட்குறான். லிக்சர் ஆஃப் லைஃபா? இங்கே வர எல்லா ஹியூமன்ஸுமே ஏன் அதையே சொல்கிறீங்க? சாரி பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லிக்சர் ஆஃப் லைஃப் இந்த ஐலாண்டில் இல்லை. டான் எங்களுக்கு தான் முக்கியம், பட் ஒரு ஹியூமன் அதை சாப்பிட்டா அவங்க மரமாக மாறிடுவாங்க, இல்லாத ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல போக்கும் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவோ அப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி சாகரே யோசிக்கிறா. அது இல்லைன்னா காபிமாருக்கு அவன் பார்ட்டன் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி இப்போ ஒன்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு அது திரும்பி பார்த்தா யுசரியா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி டக்குன்னு அதோட தலையை வெட்டுறா. எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அது தலையை வெட்டினா செத்து போயிடும். சரி வாங்க போலாம் அப்படின்னு யுசரியா போறா. அப்புறம் நான் ஓடி போன ட்ரை பண்ண அப்ப கூட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேடி வந்து லிக்சர் இந்த இடத்துல எல்லாம் சோகமா இருக்கான்னு புரியுது, பட் இப்போ நம்ம மெயின் ப்ரையாரிட்டி நம்ம சர்வை பண்றது தான். முதல்ல உயிரோட தப்பிப்பா, அப்புறம் மத்ததை யோசிப்போம் அப்படின்னு யுசரியா சொல்லப்போ சாகரியாவா கூட போறா. சென்டா சீக்கிரவான்னு யுசரியா கூப்பிடுறா. உன்கிட்ட திறமை இருக்கு, பட் ஒரு விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்ட. அந்த ஹியூமன்ஸ் என்னோட பிளே திங்ஸ் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல அப்படின்னு அதுங்களை யுசரியா மேல அது வெடிக்க வைக்குது. பட் யுசரியா தப்பிச்சிருதா? இந்த டென்ஷன் எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு அவ பாக்குறா. உன்னாலையும் டாவை பார்க்க முடியும் அப்படிதானே அந்த டென்ஷன் கேட்கவும் எங்க ஊர்ல அதை கீன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யுசரியா சொல்லவும் நீ அதை இன்னும் மாஸ்டர் பண்ணல அப்படிதானே, நான் உனக்கு அதை கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் யுசரியாவோட வாழ்வா சாவா போராட்டத்தை நீ டிசைட் பண்றதுக்கு நான் உன்னை விட மாட்டேன், அதுக்கு நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சென்டா வந்து நிக்கவும் இந்த பொண்ணு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருப்பா, பட் உங்க ரெண்டு பேரால பிரோஜனம் இல்ல இந்த டென்ஷன் சொல்லுது. அந்த டென்ஷனுக்கு நீ ஆல்ரெடி ஃபேவரட்டான பொண்ணு ஆகிட்ட அப்படின்னு சென்டா சொல்லவும் வாய மூடுறா அப்படின்னு யுசரியா சொல்றா. சென்டா அவன் ஸ்வாட் எடுத்துருக்கான், அதுவும் ஒரு கிரிமினலை காப்பாத்த. ஒரு வளைவா அவளை லவ் பண்றான்னு சாகரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அந்த டென்ஷன் வந்து சாகரியை அட்டாக் பண்ணுது. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு யுசரியா நினைக்கிறா. சென்டா டக்குனு அதோட கை காலெல்லாம் வெட்டுறான். அவளை தொடணும்னா நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சென்டா சொல்றான். உன்னை எதுவுமே கொள்ளாதுன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்ல. நென்போ ஸ்லைம் ஸ்டிங் அப்படின்னு யுசரியா உன்னை யூஸ் பண்றா. நான் குடிக்கிற பாய்சனை என்னோட மெட்டாபாலிசம் வழியா இன்ஜுட்ஸை யூஸ் பண்ணி இப்படி செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட ட்ரிக்ஸாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும் டாவை யூஸ் பண்றது மூலியமா தான் அந்த சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் நீ யூஸ் பண்ண முடியுது. ஆனா நீ அதை இன்னும் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிடல, நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் எந்திக்கவும் சென்டா வந்து அதோட தலையை வெட்டுறான். இதான் நமக்கு டெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கான், இவன் மேல அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவோ டக்குனு யுசரியா வந்து அட்டாக் பண்றா. சென்டா யுசரியா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா அது தப்பிக்குது. டாவ பாடியை சுத்தி ஒரு க்ளோத்திங் மாதிரி போட்டுக்கிட்டா எந்த டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்களாலெல்லாம் என்ன தோக்கடிக்கவே முடியாது, உங்களை ஹோராய்க்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லுது. ஹாக்கோ அந்த டென்ஷனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அப்படின்னு சாகரி கேட்கவும் அவங்க கடவுள், அவங்கள எதிர்த்து நம்மளால ஏதோ பண்ண முடியாதுன்னு அது சொல்லவும் மேவை பத்தி யோசிச்சு பாரு, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாச்சு அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கான்னு சொல்லுன்னு சாகரி கேட்கறா. ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஹோக்கோ சொல்லுது. நீ குடிக்கிற சப்ஸ்டிடியூஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் பேசிட்டு இருக்கும்போது சாகரி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. டாவ் வீக்கா இருக்கு, ஒன்னாலலாம் என்ன இன்ஜர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் சாகரி நம்ம அட்டாக் ஆதாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சென்டா சொல்றான். பட் அவ கத்தியை தூக்கி எறிஞ்சிருதா. வயிற்றுக்குள்ள கத்தியை விட்டு டக்குன்னு உள்ள இருக்கிற பார்ட்ஸை வெளியே கிழிக்கிறா. டாண்டன்ல தான் ஹியூமனோட லைஃப் ஃபோர்ஸ் இருக்கும், ஸோ அதுதான் டென்ஷனோட வீக்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோகோ சொல்லியிருப்பான். பட் இந்த டென்ஷன் ஈஸியா அதுல இருந்து ரீஜென்ரேட் ஆயிருது. டாவை மாஸ்டர் பண்ண என்ன கொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது அப்படின்னு இந்த டென்ஷன் சொல்லவும் நான் இப்பதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன், நீங்க சேமா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சாகரி வந்து இப்ப அவ பிரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணவும் அவ டாவ் அதிகமாகிறது அந்த டென்ஷன் பாக்குது. அந்த டென்ஷனை வந்து சாகரி வெட்டுறா. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த டென்ஷன் பாக்குது. சாகரி கட் பண்ண அந்த இடம் ரீஜென்ரேட் ஆகல அப்படிங்கறத சென்டாவும் யுசரியாவும் நோட்டீஸ் பண்றாங்க. இவங்கிட்ட ஒரு யூனிக் ஆரா இருக்கு, சோ இதுதான் டாவ்னா அதை எப்படி கட் பண்றதுன்னு எனக்கு தெரியும், அந்த ரோக்ரோட்டோ காபிமார்கிட்டயே இதை நான் சென்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சாகரி சொல்றா. டாவை வச்சு சாகரி கட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு எதனால ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யுசரியா யோசிக்கிறா. இந்த மான்ஸ்டர் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சாகரி சொல்றா. உன்னோட டைப் ஆஃப் டாவ் எனக்கு பாய்சன் மாதிரி, உன்னை வச்சு டானை கிரியேட் பண்ணா அது எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு இந்த டென்ஷன் சொல்லுது. நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சென்டா சொல்றான். இன்விசிபிள் ஆகி வந்து அட்டாக் பண்ணுவோம், அது இன்விசிபிள் ஆகல, அவனோட டாப் அவன் ரொம்பவே கம்மி பண்ணதுனால இன்விசிபிள் மாதிரி தெரிஞ்சிருக்கு, சீக்கிரம் கட் பண்ணு அப்படின்னு யுசரியா அவனை பிடிச்சு வைக்கிறா. வாய் வழியா
வழியா ஷாக் வேவை கிரியேட் பண்ணி சாகரியை அட்டாக் பண்ணிட்டு கை கால்லாம் கெட்டி போட்டுக்கிறதுனால தான் கையை தானே பிச்சை எடுத்து டக்குனு ரீஜென்ரேட் ஆகி யுசரியாவை அவன் அட்டாக் பண்றான். சாகரியோட அட்டாக் மட்டும் அவன் கண்டினியூஸா டாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். யுசரியா அவனோட காலை வெட்டுறா, சென்டா அவனோட பாடியவே வெட்டுறா. அதுல அந்த டென்ஷனுக்கு டேமேஜ் இல்ல. யுசரியா அதை கட் பண்ணலாம் அப்படின்னு போறா. டக்குனு அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். அட்மாஸ்பியர்ல இருக்கிற டாவை கண்ட்ரோல் பண்ணி காத்து மேல கூட நிக்க முடியும். பட் இதை பத்தி தெரியாதவங்க இது கடவுள் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து இப்போ ஒரு பொண்ணா மாறுது. சென்ஜுட்சு டென் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டென்ஷன் வந்து அட்டாக் பண்ணுது. சாகரியோட மூக்குல இருந்து ரத்தமா வருது. இந்த பிரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்றதுல என்னோட ஸ்டாமினாவை தவிர்த்து வேற எதுவும் என் உடம்புல இருந்து குறையுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. உன்னோட அட்டாக்ஸை மட்டும் தான் அது டாஷ் பண்ணுது. அதுதான் நம்ம எதிரியோட வீக்னஸ். சோ என்னாலும் சரி அதை நான் கீழே கொண்டு வரேன், நீ அதை அட்டாக் பண்ணி கொன்று. அது கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் தான், கடவுளா கிடையாது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு சாகிறதுலயோ விருப்பம் இல்ல அப்படின்னு யுசரியா போயிட்டு அதோட அட்டாக் எதையுமே டாஷ் பண்ணாம அதை பிடிச்சி பறந்துட்டு இருக்கிறதுல இருந்து டைரக்டா கீழே இழுக்கிறா. ஈவன் கடவுளாவே இருந்தாலும் சரி என் லைஃபை எடுக்கணும்னு நினைச்சா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். சீக்கிரம் சாகரி அப்படின்னு யுசரியா சொல்றா. திரும்பவும் அது ஆம்பளையா மாறுது. ரெண்டா டக்குன்னு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டுதான் அவ என் வயிற்றுல குத்துனா நீயும் சேர்ந்தா செத்து போவா அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்ல போகிறே அந்த டென்ஷனோட வயிற்று மட்டும் கரெக்டா கிளிக்கிறா. டென்ஷன் அப்படியே கீழே விழுதாதால ரீஜென்ரேட் ஆகவும் முடியல. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கோகோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா அவனோட கான்சியஸ்னஸ் போயிரும். பட் இப்போதைக்கு அவன் கான்சியஸ்னஸ் போகல. அதே மாதிரி இன்னும் 6 மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கா, அதுங்களை எப்படி சமாளிக்க சென்டா யோசிக்கிறான். உண்மையிலே நம்ம இந்த டென்ஷனை அவ்வளோ ஈஸியில் கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சாகரி யோசிக்கிறா. அந்த முக்கியமான விஷயம் இவங்க தேடி வந்த லெக்சர் இந்த இடத்துல இல்லை. என்ன பண்றதுன்னு சாகரி யோசிக்கிறா. அது இல்லைன்னா வீட்டை பார்க்க போக வேண்டியதான். போகும்போது இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு யுசரியா சொல்றா. சரியா எந்த கவலையும் இல்லாம இருக்கிறா அப்படின்னு சென்டா சொல்லவும் உனக்கு அவங்கள ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சாகரி கேட்கும். இல்ல அது வந்து இவ்வளோ ஃப்ரீயா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. சின்ன வயசுல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. என் குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க யாமடா கிளான்ல சேரணும். எனக்கு விருப்பமே இல்லாம தான் நான் ஒரு ஸ்வாட் டெஸ்டர் ஆனேன். இவ்வளோ கொள்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் நான் ஆன்மீகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன். ரிலீஜியனை பத்தி தெரிஞ்சு நான் புத்திசாலியா இருந்ததுனால என்னோட ரேங்க்கும் ரைஸ் ஆகிக்கிட்டே போச்சு. ஒரு கட்டத்துல ஆர்ட்டே நான் விட்டுட்டேன். உனக்கு உன் கிளானையும் வேலையப்போ பிடிக்காது தானே அப்படின்னு யுசரியா கேட்கறா. அவளை பார்த்ததுல இருந்தே என் லைஃப் டிஃப்ரெண்டா போக ஆரம்பிச்சது. அவ நிறைய விஷயங்கள்ல போய் சொல்லுவா, ஆனா அதை யாரையோ காயப்படுத்துற மாதிரி இருக்காது. அவ இஷ்டப்படி ஃப்ரீடமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. ஈவன் அவ கிரிமினலா இருந்தாலும் அவளை பார்த்து நான் அட்மையர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சென்டா சொல்றான். கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான். என் லைஃப்லயும் ஒருத்தன் இருக்கான். நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது. அதுவும் கொஞ்சமா லிக்ஸர் தான் அந்த ஐலாண்ட்ல இல்லையே, மத்த எல்லாரையுமாச்சும் சேஃபா நம்ம உயிரோட திரும்ப கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சாகரி சொல்லவும் சென்டாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அவ யூஸ் பண்ண நான் கத்துக்கிட்டேன். பட் அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்படி அதுங்களை கொண்டுட்டேன்னா அதுங்க கிட்ட இருந்து எப்படி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு ஃபோச்சி கேட்கறான். அந்த மான்ஸ்டர் இவளை என்ன பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவகிட்டயே பாலஸ்க்கு வழி கேட்க முடியாது அப்படின்னு டாமியா சொல்லவும் டாபை யூஸ் பண்ண எனக்கு கத்து கொடுத்துருக்க, 2 தடவை நீ என் உயிரை காப்பாத்திருக்க. சோ நான் உனக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாகரியோட ரெக்கார்ட்ஸ்ல இவன் அந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ் கிடையாது. அதுவும் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டான் அவ மென்ஷன் பண்ணிருப்பா. பட் மத்தவங்க கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கிட்டானே அப்படின்னு ஃபோச்சி யோசிக்கிறான். பட் இது அவன் ஜாபை எப்படி அஃபெக்ட் பண்ண போதோ நம்ம பார்த்துட்டு இருக்கவும் மே ஷாக் ஆகுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் மூக்குல இருந்து ரத்தமா வந்து மயங்கி விழறான். இந்த இடத்துல ஏன் இவ்வளவு ஃபிளவர்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி யுசரியா பேசிட்டு இருக்கும்போது நம்மள அட்டாக் பண்ண வரவும் சென்டா அவன் உயிரை கொடுத்து யுசரியாவை காப்பாத்திருந்தான். விருப்பமே இல்லாம பல கொலைகளை பண்ண சென்டாவை யுசரியா தான் வந்து காப்பாத்தினதா அவன் நினைக்கிறான். இப்ப நான் ஆசைப்பட்டபடி எவ்வளவு டிராயிங்ஸ் அவனா வரையலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் யுசரியாவை வரைகிறான். இனி நான் கவலைப்பட தேவையில்ல, நான் ஆசைப்பட்டதை லைஃப்ல பண்ணலாம். ஆமா நான் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தேன், சரி என்னமோ நான் இன்னும் டிராயிங் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சென்டாவோட உடம்பெல்லாம் பூவா பூக்க ஆரம்பிச்சு அவன் சாக ஆரம்பிக்கிறான். ஹீரோ கூட ஃபைட் பண்ணப்போ நடந்த மாதிரி இந்த டென்ஷனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யுசரியா இப்போ என்ன பண்ண அப்படின்னு சாகரி கேட்கவும் வேற என்ன, இதையும் கொல்றதுக்கு நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு யுசரியா சொல்றா. இந்த டென்ஷன் அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு அதெல்லாம் வந்து கட் பண்ணி யானியவங்களை வந்து காப்பாத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அண்ட் நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு வேற லெவலில் அது சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.